வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் சாப்ஸ் தான். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு. அப்புறம் தக்காளி போட்டு 4 பெரிய தக்காளி போட்டு தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டு அதையும் நல்லா அந்த தக்காளி கிரேவியில் கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுருக்கேன். கலந்து விட்டுட்டு 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதை சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சு சுட்டிங்கன்னா கலர் மாறிடுறதே தெரியும். அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி குறுக்கில் வெட்டிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது சொத்தை இருக்கான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, சொத்தை இல்லைன்னா அதில் உள்ளே எல்லாம் ஸ்டஃபிங் பண்ணுங்க. மொத்தம் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 6லேயும் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இப்போ கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துருக்கேன். வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா வந்து புளிக்கரைச்சல் ஆட் பண்ணுறேன். புளிக்கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 2 பட்டை புளி, 1 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா சாப்ஸ் ரெடி ஆகிடும்.